ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டியோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டியோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி இஸ் அ ஐடியல் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக். ஓகே, இட்ஸ் அ ஐடியல் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக் அ பிஸ்னஸ் ஷுட் ஆர்டர் ஈச் டைம் டு மினிமைஸ் தி டோட்டல் காஸ்ட் ரிலேட்டிங் டு ஆர்டரிங் அண்ட் ஸ்டோரிங் இன்வென்ட்ரி. ஓகேவா? ஸோ எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டியில் வந்துட்டு நம்ம குட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது நம்மளுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங் அண்ட் ஸ்டோரிங் ரெண்டுமே வந்துட்டு மினிமைஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. ஸோ அந்த ரெண்டு காஸ்ட்டையும் நம்ம குறைக்கிறதுக்காக தான் நம்ம எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டியில் நம்ம வந்துட்டு நம்ம ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். Company A needs 10,000 units of raw materials to produce K throughout the year to satisfy their demand. ஓகே, ஸோ கம்பெனி ஏக்கு வந்துட்டு அவங்களோட டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 10,000 யூனிட்ஸ் தேவை. ஓகேவா? 10,000 யூனிட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதான் அவங்களுடைய டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் த்ரூ அவுட் த இயர். ஓகேவா? ஸோ ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு 10,000 யூனிட்ஸ் தேவை. ஸோ இந்த 10,000 யூனிட்ஸ் ரா மெட்டீரியல்ஸை வந்துட்டு அவங்க எப்போ ஆர்டர் பண்ணுவாங்க? அட் த ஸ்டார்ட் ஆஃப் த இயரா, அட் த மிடில் ஆஃப் த இயரா, இல்லை அட் த எண்ட் ஆஃப் த இயரா? எப்போ வந்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க அண்ட் எவ்வளோ குவான்டிட்டியில் ஆர்டர் பண்ணுவாங்க? ஹவு மச் குவான்டிட்டி தே வில் பர்ச்சேஸ். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டியில் வந்து நம்ம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது நமக்கு ஆர்டரிங் காஸ்ட்டும் மினிமைஸ்டாக இருக்கும் அண்ட் ஹோல்டிங் காஸ்ட்டும் மினிமைஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஹோல்டிங் காஸ்ட்ன்றது தான் கேரிங் காஸ்ட், ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே மினிமைஸ்டாக இருக்கும். ஸோ அந்த குவான்டிட்டியில் வந்து ஆர்டர் பண்ணுறது தான் எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. ஓகே, இப்போ நம்ம ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டெப்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்னா அவர் தான் குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆர்டரை பிளேஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஆர்டரிங் காஸ்ட் வரும். கரெக்டாக? எந்த மாதிரியான ஆர்டரிங் காஸ்ட்லாம் வருது? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், கிளரிக்கல் ஒர்க்ஸ், காஸ்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட். இந்த மாதிரியான காஸ்ட்லாம் வந்துட்டு நமக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது வரும். கரெக்டாக? இப்போ இதுவே நம்ம வந்து இந்த 10,000 யூனிட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ 10,000 யூனிட்ஸில் நம்ம ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணுறோம். லைக் ஒரு 50 யூனிட்ஸ் 100 யூனிட்ஸ்னு கம்மியாக ஆர்டர் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அதிகமாக நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். அதிகமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது அடிக்கடி வந்துட்டு நம்ம டெலிவரி பண்ணுவோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுவே நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி வந்துட்டு ஐடியல் குவான்டிட்டியாக நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி திருப்பி ஆர்டர் பண்ண தேவையில்ல. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும்? ஆர்டரிங் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான காஸ்ட் எல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணலாம் நம்ம கொஞ்சம் பல்காக ஆர்டர் பண்ணும்போது. சேம் டைம் செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், சப்ளையர் டெலிவர்ஸ் குட்ஸ் டு வேர் ஹவுஸ். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் சப்ளையர் வந்துட்டு வேர் ஹவுஸ்க்கு டெலிவர் பண்ணிடுவார். டெலிவர் பண்ணோடனே தேர்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? மேனுஃபேக்சரர் ஸ்டோர் தீஸ் குட்ஸ் இன் இன்வென்ட்ரி. ஸோ டெலிவர் ஆன குட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவார்? அவருடைய கம்பெனியில் அவரோட வேர் ஹவுஸில் போயிட்டு அவர் ஸ்டோர் பண்ணி வைப்பார். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது என்ன காஸ்ட் ஆகும்? ஹோல்டிங் காஸ்ட் வரும். கரெக்டாக? ஹோல்டிங் ஆர் கேரிங் காஸ்ட் வரும். ஸோ அதில் எந்த மாதிரியான காஸ்ட் வரும்? ஸ்டோரேஜ் காஸ்ட். ஸ்டோரேஜ் காஸ்ட்னா என்னது? நமக்கு வந்துட்டு வேர் ஹவுஸ் வேணும், எல்லா குட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேர் ஹவுஸ் வேணும். ஸோ அப்போ வேர் ஹவுஸ் வேணும் போது நம்ம ரெண்ட் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட வந்துட்டு இடம் இல்லைன்னா நம்ம ரெண்ட்டுக்கு வந்துட்டு வேர் ஹவுஸ் எடுத்து அதில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து வரலாம். இன்சூரன்ஸ் காஸ்ட். ஸோ நம்மக்கிட்ட நிறைய குட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது டேமேஜ் இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட்லேருந்து குட்ஸை வந்து சேஃபாக வச்சுருக்கணும்னா நம்ம அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும். ஸோ அதனால இன்சூரன்ஸ் காஸ்ட் வரலாம். ஸ்பாயிலேஜ் ஆர் டேமேஜ். சப்போஸ் நம்ம நிறைய இன்வென்ட்ரி வச்சுருக்கோம், திடீர்னு நம்ம வேர் ஹவுஸில் ஃபயர் ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்போ வந்துட்டு நிறைய குட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை ஸ்பாயில் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்புறம் செக்யூரிட்டி காஸ்ட். ஸோ இன்வென்ட்ரியில் வந்துட்டு குட்ஸ் இருக்கும்போது நம்ம வந்துட்டு அதை சேஃப்டியாக வச்சுருக்கணும். கரெக்டாக? செக்யூரிட்டியோட வச்சுருக்கணும். இல்லாட்டி தெஃப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை நம்மளோட எம்ப்ளாயீஸே வந்துட்டு குட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. தென் அதர் ஹேண்ட்லிங் காஸ்ட் வந்துட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கேரியிங் காஸ்ட் அண்ட் ஆர்டரிங் காஸ்ட். இந்த நம்ம எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டியில் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு காஸ்ட்டுமே நமக்கு வந்து மினிமைஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்டரிங் காஸ்ட்டும் நமக்கு வந்து மினிமைஸ்டாக இருக்கும். அட் த சேம் டைம் ஹோல்டிங் காஸ்ட்டும் நமக்கு வந்து மினிமைஸ்டாக இருக்கும். இந்த ரெண்டு காஸ்ட்டுமே நமக்கு மினிமைஸ்டாக இருக்கும் பொழுது தான் நம்ம எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2AB டிவைடட் பை CS. ஓகேவா?
2AB divided by CSல வந்து ஏனா என்னன்னா annual consumption of material in units. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் கன்சம்ஷன் பண்ணுறோமோ அதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம த்ரூ அவுட் த இயர் எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதை நம்ம வந்துட்டு டே ஒன்னே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம எஸ்டிமேட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு ஸோ த்ரூ அவுட் த இயர் எனக்கு வந்து 10,000 யூனிட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த 10,000 யூனிட்ஸ் தான் வந்துட்டு ஏ. நெக்ஸ்ட் வந்து பியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பையிங் காஸ்ட் பர் ஆர்டர். ஸோ இது வந்துட்டு ஆர்டரிங் காஸ்ட். ஒரு தடவை நான் வந்துட்டு என்னோட ஆர்டர் நான் பிளேஸ் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டர் காஸ்ட் பர் ஆர்டருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. தென் சி வந்துட்டு காஸ்ட் பர் யூனிட். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா ரா மெட்டீரியல்ஸ், அதோட யூனிட் பர் யூனிட்டோட வேலை. ஓகேவா? அதுதான் வந்து சி. எஸ் வந்துட்டு கேரியிங் காஸ்ட் பெர்சன்டேஜ் பர் ஆனம். ஸோ கேரியிங் காஸ்ட் எப்பயுமே வந்துட்டு ருபீஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க, பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏன் வந்துட்டு பர்சன்டேஜில் கொடுக்குறாங்கன்னா நம்ம த்ரூ அவுட் த இயர் வந்துட்டு குவான்டிட்டியை வந்து ஹோல்ட் பண்ணுவோம். பட் எக்ஸாக்டாக எவ்வளோ குவான்டிட்டி, ஏன்னா வந்துட்டு இப்போ மந்த் 1 வந்துட்டு ஒரு 3,000 குவான்டிட்டி இருக்கும், மந்த் 2 வந்துட்டு ஒரு 5,000 இருக்கும். அது மாதிரி வந்துட்டு ஈவனாக இருக்காது. கரெக்டாக? ஸோ அது வந்துட்டு ஒரு ஷஃபிள் ஆகிருக்கும், ஒரு ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக தான் இருக்கும். ஸோ அன்ஈவனாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பெர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க, ஓவரால் பெர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம காஸ்ட் பர் யூனிட்டோட மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகேவா? சி இன்டூ எஸ்ன்னு மல்டிப்ளை பண்ணிப்போம் அந்த பர்சன்டேஜை. ஸோ அதை வந்துட்டு ரேட் பர் யூனிட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்துட்டு பர் யூனிட்டுக்குன்னு அவங்க செப்பரேட்டாக நம்ம வந்துட்டு கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால அவங்க பெர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி, அதாவது குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு காஸ்ட், ஆனுவல் காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டரிங் காஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆர்டரிங் காஸ்ட்டில் வந்து நமக்கு அதிகமான குவான்டிட்டி ஆர்டர் பண்ணும்போது நம்ம காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணலாம், ஆர்டரிங் காஸ்ட்டை சேவ் பண்ணலாம். எப்படின்னா அடிக்கடி நம்ம போயிட்டு ஆர்டர் பண்ண வேண்டாம், அது ஒரே டைமில் நம்ம எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோம்னா ஆர்டரிங் காஸ்ட் வந்து சேவ் ஆகும். கரெக்டாக? இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு கம்மியான யூனிட்ஸ் லைக் ஒரு 10 யூனிட்ஸ் 20 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது நமக்கு ஆர்டரிங் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, அப்பரில் இருக்குது. ஓகே? ஸோ இதுவே நம்ம ஒரு 100, 200, 300 பண்ணும்போது ஆர்டரிங் காஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே வருது, லைன் வந்து ஸ்லோப்பாக டவுன்வர்ட்ஸில் வருது பாருங்க, அது வந்துட்டு கம்மியாகிற லைன். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு ஆர்டரிங் காஸ்ட். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் காஸ்ட். ஹோல்டிங் காஸ்ட் வந்து நீங்கள் அதிகமாக யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஹோல்டிங் காஸ்ட் வில் இன்க்ரீஸ், கம்மியான யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது ஹோல்டிங் காஸ்ட் வில் டிக்ரீஸ். ஓகேவா? ஏன்னா நிறைய யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு நிறையா நம்ம வந்துட்டு ஸ்டோரேஜ் காஸ்ட்டு அது இதுன்ட்டு நிறையா வரும். ஸோ அதனால ஹோல்டிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நிறைய யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணோன்னா ஆர்டரிங் காஸ்ட் கம்மியாகும். ஸோ அதனால அந்த ரெண்டு லைனும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் நமக்கு எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. ஸோ இந்த டாட்டட் லைன் இருக்குல்ல, அந்த லைன் தான் நமக்கு எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ அந்த குவான்டிட்டியில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நம்மளோட ஹோல்டிங் காஸ்ட்டும் சரி ஆர்டரிங் காஸ்ட்டும் சரி மினிமைஸ்டாக இருக்கும். ஸோ டோட்டல் காஸ்ட்டும் வந்துட்டு நமக்கு மினிமைஸ்டாக இருக்கும். ஸோ டோட்டல் காஸ்ட் லைனும் நமக்கு அந்த பாயிண்ட்ல வந்துட்டு டவுனாக இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மினிமைஸ்டான லைன். ஓகே? மினிமைஸ்டான காஸ்ட்டை வந்து சொல்லுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட காஸ்ட் வந்து மினிமைஸ்டாக இருக்கும். ஓகே? ஸோ உங்களுக்கு இப்போ எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இஓக்யூலே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே? பாய்.